ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். அது மட்டும் இல்லைங்க, 1 இயர் அப்பாவுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கு. அதாவது இங்கே இருக்கவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாதுல்ல, அதனால் சொல்லிக்கிறேன். உண்மையாகவே சொல்கிறேன், இதெல்லாம் எப்படி போச்சு, இதெல்லாம் எப்படி நடந்துட்டுருக்கு, இதெல்லாம் இப்படி கடந்து வந்தோம் இப்போ வரைக்கும் எங்கள் 2 பேருக்குமே தெரியல. அதாவது தம்பியாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், ஏன் அம்மா கூட இருக்கட்டுமே, அம்மா கிடக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் அப்படின்னா 2 பேரும் எப்போ பார்த்தாலும் காலையில் ஆரம்பித்து நைட் வரைக்கும் சண்டையிலே போயிட்டுருக்கோம். ஆனால் அதில் ஒரு குட்டி லவ் இருக்கும்ல. பட் ஆனால் இப்போ நானாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், அவங்கவுங்களுக்கு ஒரு லைஃப் இருக்குது. பட் நாங்கள் அதை பார்க்குறோம். ஆனால் அம்மா அப்படின்னு கடைசி வரைக்கும் பார்க்குறது பார்த்திங்கன்னா அப்பா மட்டும்தான். இப்போ அப்பா இல்லாத வெறுமை அம்மாவுக்கு தான் நிறையவே இருக்குது, இல்லைன்னெலாம் சொல்ல மாட்டேன். பட் ஆனால் இதெல்லாம் கடந்து வரணுன்றது எல்லா கேர்ள்ஸுக்குமே இதெல்லாம் இருக்குது போல். ஏன்னா ஒவ்வொரு விஷயங்களும் கிடக்கும் போது தான் தெரியுது இது பெருசாக இருக்குது, அதை விட இன்னொன்று பெருசாக கிடைக்கும் போது ஐயோ இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் இருக்கே அப்படின்ட்டு. ஏன்னா கடந்த கொஞ்ச நாளாக நான் நிறைய சேடான விஷயங்களை ஃபேஸ் பண்ணுறேன். இதை காட்டிலும் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதை காட்டிலும் இதை விட ரொம்ப இது கஷ்டமாக இருக்குது. யாருக்குமே எந்த கஷ்டத்தையும் கொடுக்காதன்னு கடவுள்கிட்ட ஒரு பெரிய வேண்டுதலை மட்டும்தான் நம்மளால் போட முடியும். ஏன்னா எல்லாருமே இந்த கஷ்டத்தையும் எல்லா இன்பத்தையும் எல்லா சுகத்தையும் கடந்து தான் வரணும்னு நம்ம தலையில் எல்லா தலையிலும் எழுதியிருக்குன்னு நினைக்கிறேன். உண்மையாகவே எங்கள் அப்பா கடைசி வரைக்கும் எங்கள் கூட ஒரு காவல் தெய்வமாக கண்டிப்பாக எங்கள் வீட்டில் இருப்பாங்கன்றது என்னோட நம்பிக்கை. ஆனால் எங்கள் அப்பா எங்கள் வீட்டில் யாராவது வயிற்றில் கண்டிப்பாக பிறக்கணும். எங்கள் அப்பா மாதிரியே தான் என் சின்னவன் இருப்பான். பட் ஆனால் என்ன சொல்கிறது, எங்கள் அப்பா திரும்ப பிறந்தா எனக்கு ரொம்பவே என்ன சொல்கிறது பிடிக்கும். கண்டிப்பாக எங்கள் அப்பா எங்கள் கூட வருவாங்க, இருப்பாங்கன்னு நம்புகிறேன். கடவுள் எல்லா ஐசையும் எங்கள் குடும்பத்துக்கும் சரி எல்லாருக்கும் கொடுக்கணுன்றது என்னோட சின்ன ஆசைன்னு கூட வச்சுக்கலாம். என் அப்பாவை நான் ரொம்ப 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 மிஸ் பண்ணுறேன். அப்பா நீங்கள் எங்கே இருந்தாலும் என் கூட இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன்.